ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு டானிக், அதாவது பிளான்ட் டானிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூட்ரோசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் நேமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு தான். இது வந்து எல்லா கிராப்புக்குமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது பயன்படுத்துறதுனால என்னென்ன பிளான்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தணும், எந்தெந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூட்ரசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 22 எலிமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, மேக்ரோ நியூட்ரியன்ட்டு, அதுக்கு செடிக்கு தேவையான ஹார்மோன்ஸ், எசென்சியல் ஹார்மோன்ஸு, விட்டமின்ஸு, சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கிறதுனால செடி வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உயிர் உள்ள உயிரற்ற காலநிலைக்கு எதிர்ப்பு சக்தியோட செடி வளரும். அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பனிக்காலம் அதிகமாக இருந்தாலும் சரி, மழைக்காலம் அதிகமாக இருந்தாலும் சரி, அதை வந்து தாங்கி வளரக்கூடிய சக்தியை, எதிர்ப்பு சக்தியை செடிக்கு கொடுக்கும். அதே மாதிரி பயோட்டிக் அப்படின்னாக்கல பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இதெல்லாம் வந்தாலுமே செடி வந்து எதிர்ப்பு சக்தியாக வளரும். அதுதான் பயோட்டிக், ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து செடியை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த நியூட்ரோசன் வந்து நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு நம்ம ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு வேலை செய்யுது. நம்மளுடைய பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஊடுருவி செயல்படுறதுனால டோட்டலாக நம்ம மேலே ஃபோலியர் அப்ளிகேஷன் பண்ணாக்கல இதனுடைய டோட்டல் பாடி பிளான்ட் சிஸ்டம் ஃபுல்லாக போயிட்டு வேலை செய்கிறதுனால ஃப்ரம் லீஃப்லேருந்து லீஃபு, ஃப்ரூட்டு, ஃப்ளவரு, இதனுடைய ஓவரால் க்ரோத் அப்பியரன்ஸு, ஈவன் ரூட் க்ரோத் ஆல்சோ கூட நல்லா இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வேறு ஏதாவது நியூட்ரிஷன் கொடுக்குற இடத்துல இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபெர்டிலைசர் போடுறீங்க இல்லைங்களா, அந்த ஃபெர்டிலைசரை பாதி அளவு குறைச்சிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஸ்டேஜஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த உர செலவையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். ஜென்ரலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராப்புக்கு ஒரு ஏக்கருக்கு 300லேருந்து 400 மில்லி அளவு டோசேஜ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் 1/2 ஏக்கர் போட்டிருக்கீங்கன்னாக்கில் ஒரு 200 மில்லி இருந்தாவே போதுமானது ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு செடி நட்டதில் வளரக்கூடிய பருவத்தில் நீங்கள் ஒரு டைம் ஸ்ப்ரே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூ பூக்கக்கூடிய பருவத்தில் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணணும். ஃப்ளவரிங் ஸ்டேஜில் ஒரு டைம் கொடுக்கணும். காய்க்கக்கூடிய ஸ்டேஜில், அதாவது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் ஒரு டைம் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா போதும். 3 டைம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்கும் கொடுக்கறதுக்கும் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல அப்பியரன்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டிங்கனாக்கில் கண்டினியூஸாக நீங்கள் இந்த நியூட்ரோசன் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலும் இதில் இல்லாதனால நீங்கள் கண்டிப்பாக ஆர்கானிக்காக யூஸ் பண்ணக்கூடிய விவசாயம் கூட இதை பயன்படுத்தலாம். கிச்சன் கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எந்தெந்த செடிக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். எல்லா கிராப்புக்குமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஈவன் பிளான்டேஷன் கிராப்புக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு, ஃப்ளவர் கிராப்புக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா ROI அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம போடக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய அளவில் ஒரு லாபம் கொடுக்கும். நம்ம பயிருக்கு யூஸ் பண்ணாக்கலாம் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து NIP அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. NIPனாக்கில் நியூட்ரிஷன் இம்யூனைசேஷன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டெக்னாலஜி மூலிமா பயன்படுத்தியிருக்கிறதுனால இது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன், நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப் பண்ணி இம்மிடியேட்டாக செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இது செய்யும். நீங்கள் வந்து இதை வந்து இண்டிவிஜுவலாக தனியாக ஸ்ப்ரே பண்ணணுன்னு சொல்லிட்டு இல்லை. நீங்கள் வேறு ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபங்கிசைடோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாக்கல அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை சேர்த்து ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் பட் அது கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. உடனே அந்த கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணக்கூடாது. எப்போ டேங்க்கில் வந்து மருந்தை ஊற்றுறீங்களோ அப்போ அந்த கெமிக்கல் மருந்து ஒரு டப்பாவும் இது ஒரு டப்பாவும் எவ்வளோ டோஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி உடனே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா அதில்
நிறைய மாலிகுலர் ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை ஃபுல்லாக செயலிழக்க செஞ்சிடும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சால் தனியாக ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு முடியல அப்படின்ற போது நீங்கள் கெமிக்கலோடையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் கலக்கி வைக்கிற போது மட்டும் தனித்தனியாக கலக்கி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுற போது ஒன்றா ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.